என்ன வேணும் வருண்? நீ வேணும். நான் ஆடிட்டோரியமில் உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு இல்லை, நீ பாடின ஒன்று உங்ககிட்ட ஓடி வரதுக்கு. அவள் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. உனக்காக தான் வந்திருக்கேன். நிறைய தடவை சாரி கேட்டேன். அந்த இமெயிலில் இருந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோடது. எவ்வளோ வருஷம் கழித்து படித்தாலும் அதை நான் சொன்னது. உனக்காக அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் தான் இதெல்லாம். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரியல. அப்படின்னா தப்பு செஞ்சுட்டேன். என் ஃபேமிலி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்காகவும் எஜுகேஷன், நல்ல வேலை. தப்பா? அதெல்லாம் முடிச்சிட்டியா? அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டியா? அடுத்த பாக்ஸ் நானா? நீ எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் வெயிட் பண்ணி ரெடியாக இருக்கணுமா உனக்காக? மற்றதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னொரு 3 வருஷம் ஆயிருந்தா அப்போ தான் வந்திருப்பேன் என்னை தேடி. இப்போ நீ டிக் பண்ண போகிற அந்த பாக்ஸ் நித்யான்னு பேர் போட்ட பாக்ஸா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பாக்ஸா வரும்? இது நானும் நீயும் நித்யா, நம்ம வருண நித்யா. 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு இல்லை. அது ஒன்னால. Say that again? நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போன. ஒத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் என்னை விட்டுடுன்னு. ஏன்னா நீ என்னை அப்படி சொல்ல வச்ச. என்கிட்ட நடந்துக்கிட்டது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நடந்ததை பற்றி பேச வேணாம். பேசுவேன். பேசலாம். நான் எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும். உனக்காக, எனக்காகவும். சென்னை போய் பேசலாம். என் கூட வா. எனக்கு இங்கே வேலை இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியம். திடீர்னு நீ வந்து வான்னு சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வர முடியாது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வா. எனக்காக. இங்கே தான் எனக்கு இப்போ எல்லாமே. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். நான் 6 மாதம் உனக்காக இங்கே வெயிட் பண்ணால் கூட நீ இதை தான் சொல்லுவல்ல. நீ பேசிக்காக பிஸியாலாம் இல்லை, பழி வாங்குறல்ல. பழி வாங்கணும்னா கொஞ்சமாவது உன்னை பற்றி யோசிக்கணும்ல வருண். நான் உன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நீ இல்லை என் வாழ்க்கை. இப்போ இந்த பசங்க இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஒரு காலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி நீ தான் என் பொண்ணு வசந்தம் நான் நினச்சிருக்கேன். ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறல்ல. ஒரு காலத்தில் உன் வாழ்க்கை நான் தான், ஆனால் அன்றைக்கி இந்த பசங்க தான் உன் வாழ்க்கை. ஸோ உன் லைஃப்பில் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல்ல. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன். என்ன நீ வில்லன் ஆக்கிட்ட? நீ சைக்காலஜி படிச்சிருக்கல, லாஜிக்கலாக யோசிச்சுப்பார். அன்றைக்கி கேரளா கூட்டிகிட்டு போகலங்கிறதுனால தானே நம்ம பிரிஞ்சோம். அது நீ சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அன்னைக்கு மாதிரியே ஒண்ணுமே பண்ணாம என்னையே சுத்தி சுத்தி வந்திருப்ப. வெட்டியா? வெட்டியா? கரெக்ட். இது ரெடி பண்ணி எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனா இதெல்லாம் உன்னால தான் சொல்ல வர. என் வாழ்க்கை, என் பாதையை மாத்தினது நீ தான் சொல்ல வர. அப்புறமா ஒரு பில்டிங்க்கு பேர் வைக்கிற வரும். தேங்க்ஸ் நித்யா. இது எழுதி வைக்கப்பட்டது. We are meant to be ன்னு ஒரு இமெயில சொன்னல. இதுதான் நம்ம. We are not meant to be. அதான் எழுதியிருக்கு. நமக்குள்ள அன்னையிலேருந்து நடந்து வச்சு சொல்கிறேன். What is your problem? ஓ, இது உனக்கு வேணாம்ல? மறுபடியும் சொல்கிறேன், அது எல்லாமே உன்னால் தான். ஒவ்வொருத்தரையும் நீ தான் ஓடி போயிருக்க. நீ தான் இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்க. இப்போ கூட நடக்காதுன்னு சொல்கிறது நீ தான். முடியல. சத்தம் போடாம, சண்டை போடாம, பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியல. அதான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கணுமா? அப்போ முடியாது. ஒன்னாகணும்னு இப்படிதான் பேசுவியா? எல்லாமே என்னாலன்னு வேற சொல்ற. அப்படியே என்னால ஏன் மேல திருப்பிட்டாத. ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேச்சு உன்னால தாங்க முடியல. நான் ஒன்னு நம்பி வரணுமா? வரலாம் வேணாம் போ. என்னை நம்பி ஒன்று வர வேணாம். I don't want all this shit. பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா?
பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? பெண்களின் காதலின் அர்த்தமேனே புல்லின் மேல் தூங்கிடும் பனித்துளி. காலை வெயில் வந்தாலே ஓடிப்போகும் தன்னாலே, காதல் வரும் முன்னாலே கண்ணீர் வரும் பின்னாலே. என்ன சொல்லி என்ன பெண்ணே நெஞ்சம் ஒரு காத்தாடி தத்தி தத்தி உன்னிடத்தில் தாவுதடி கூத்தாடி. பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? இதற்குத்தானா ஆசை வைத்தாய்? இதயம் கேட்குது, இவளுக்காக துடிக்க வேண்டாம் என்று வெறுக்குது. மதிக்கெட்ட என்னிடம் மனம் நொந்து சொன்னது, மரணத்தை போல் இந்த பெண்ணிவள் என்றது. தீயை போன்ற பெண்ணிவள் என்று தெரிந்து கொண்டது என் மனம். அன்பில் செய்த ஆயுதங்கள் பெண்ணிடத்தில் உண்டு ஏராளம். பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? பெண்களின் காதலின் அர்த்தமேனே புல்லின் மேல் தூங்கிடும் பனித்துளி. காலை வெயில் வந்தாலே ஓடிப்போகும் தன்னாலே